ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் ஆன் சீரிஸ் அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்களுடைய கூகுள் பே ஆப்பில் வந்து உங்களுடைய பேமெண்ட் மெத்தடில் இருக்க நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுருக்க அந்த அக்கௌண்ட்டை இப்படி பிரைமரி அக்கௌண்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்படி பிரைமரி அக்கௌண்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் பிரைமரியாக செட் பண்ண அந்த அக்கௌண்ட்டு தான் இருக்கும். டேரெக்டாக நீங்கள் ரீசார்ஜ் எதுவும் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கன்னா நம்ம ஆன்லைன் சர்வீஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கன் கிரியேட் ஆகும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எந்த ஒரு வீடியோ பிட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கூகுள் பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். டாப் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐக்கன் மாதிரி இருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைனா ஸ்க்ரால் பண்ணாலும் ஓகே. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா பேமெண்ட் மெத்தட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது மல்டிபிள் அக்கௌண்ட்ஸை நீங்கள் லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் லிஸ்ட் அவுட் ஆகும். அது எந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் ப்ரைமரி அக்கௌண்ட்டாக செட் பண்ண போகிறீங்களோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 2 அக்கௌண்ட் தான் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் மல்டிபிள் அக்கௌண்ட் லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா எந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து ப்ரைமரி அக்கௌண்ட்டாக மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து செகண்டாக இருக்க ஒரு அக்கௌண்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரு தடவை நீங்கள் ப்ரைமரி அக்கௌண்ட்டாக நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் எப்போ பண்ணாலும் நீங்கள் வந்து அடிக்கடி பேமெண்ட் மெத்தடில் போய் சேஞ்ச் பண்ணணும் அவசியமே கிடையாது. டேரெக்டாக நீங்கள் வந்து பே பண்ணிட முடியும். எந்த ஒரு ட்ரான்சாக்ஷனும் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து ப்ரைமரி அக்கௌண்ட்டாக மாற்றுறோம். சரி, ஓகே, நான் இப்போ செகண்டாக இருக்கிற அக்கௌண்ட் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் சைடில் வந்து இந்த செட்டாஸ் ப்ரைமரி அக்கௌண்ட் சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் வந்து ப்ரைமரி அக்கௌண்ட்டாக வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டிக் மார்க்கரோட வந்து ப்ரைமரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரி, ஓகே, இந்த மாதிரி தான் வந்து ப்ரைமரி அக்கௌண்ட்டாக வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்து டைரெக்டாக பண்ணிக்க முடியும் ரெகுலராக.